உடனுக்குடன் நேரலை செய்தி. சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ஆய்வுக்கூடத்தில் திராவகம் கொட்டி ஒப்பந்த பணியாளர் படுகாயமடைந்திருப்பதால் மருத்துவ பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஒப்பந்த பணியாளர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவதை கண்டித்து 100க்கும் மேற்பட்டோர் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதனால் மருத்துவமனையில் அனைத்து பணிகளும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் உள்நோயாளிகள் மற்றும் வெளிநோயாளிகள் பெரும் அவதிக்கு ஆளாகியிருப்பதாகவும் அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ராஜேஷ். இப்ப சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மருத்துவ பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். போராட்டத்தின் தற்போதைய நிலை என்ன? வணக்கம் பூர்ணிமா. சிவகங்கை மாவட்டத்தினுடைய தலைமை மருத்துவமனையும் மற்றும் மருத்துவக் கல்லூரியோட இணைந்திருக்கக்கூடிய சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி ஆய்வகத்துல நேற்று மாலை சுத்தம் பண்ணக்கூடிய பணியில் ஈடுபட்டிருந்த அந்த பணியாளர் எஸ்தர் அப்படிங்கிற அந்த பெண் பணியாளர் ஆய்வகத்தில் இருக்கக்கூடிய அந்த திராவகம் அவங்க மேலப்பட்டு அவங்க காயமடைந்தாங்க. உடனடியாக அவர் மேல் சிகிச்சைக்காக மதுரை மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. தற்பொழுது அந்த பெண்ணோட உடல்நிலை மோசமடைந்ததை தொடர்ந்து தற்பொழுது அங்கே சிவகங்கை மருத்துவமனையில் இருக்கக்கூடிய அந்த ஒப்பந்த பணியாளர்கள் அனைவரும் 100க்கும் மேற்பட்ட ஒப்பந்த பணியாளர்கள் பணியின் பாதுகாப்பு உள்ளிட்ட உபகரணங்கள் எங்களுக்கு முறையா வழங்கப்படலைங்க. பணியில் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும்னா பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்ற பல்வேறு கோரிக்கையை வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட ஒப்பந்த பணியாளர் தற்பொழுது பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி ஈடுபட்டிருக்காங்க. மேல இருக்கக்கூடிய அனைத்து வார்டுகளில் இருக்கக்கூடிய நோயாளிகள் மிகப்பெரிய ஒரு இடங்களை சந்திச்சிருக்காங்க. குறிப்பா உள்நோயாளி புறநோயாளி உள்ளிட்ட அனைவருமே இந்த ஒப்பந்த பணியாளர்களுடைய தொடர் வேலை நிறுத்தம் காரணமாக அவங்களுக்கு ஒரு விதமான ஒரு சிரமங்கள் ஏற்பட்டிருக்கு. பணியாளர்கள் நோயாளிகள் அந்த பணியாளர்களுக்கு இருக்கக்கூடிய பணிகள் காரணமாகவும் நோயாளிகளுக்கு மாத்திரை மருந்து உள்ளிட்ட பல்வேறு எக்ஸ்ரே போன்ற பல்வேறு தொழில்நுட்பங்கள் பயன்படுத்த முடியாத நிலையிலும் தற்போது தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறதுனால அந்த நோயாளிகள் மிகப்பெரிய அவதியை செஞ்சுருக்காங்க. மருத்துவ நிர்வாகம் அந்த பணியாளர்கள் தற்போது பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்காங்க. தொடர்ந்து பேச்சுவார்த்தை தற்போது போய்கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இன்று மாலை வரையும் இந்த போராட்டம் தொடருமானால் கிட்டத்தட்ட மருத்துவமனைக்கு வரக்கூடிய 100க்கும் 1000க்கும் மேற்பட்ட நோயாளிகள் பெரிய ஒரு இன்னலை சந்திப்பாங்க. பூர்ணியமா, தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி ராஜேஷ்.